பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, இந்த அரியலூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு காசோகா கண்ணன் அவர்களிடம், அந்த தொகுதி மக்கள் சுத்தமான குடிநீர் எங்களுக்கு கிடைக்கலன்னு முறையிட்டிருக்காங்க. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான பெண்மணி ஒருத்தவங்க, கடந்த சில நாட்களாகவே எங்களுக்கு தண்ணி ரொம்ப அசுத்தமா தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லி, அந்த தண்ணியவும் வாட்டர் கேன்ல புடிச்சிட்டு வந்துட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்ட்ட காட்டியிருக்காங்க. உடனே திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு காசோகா கண்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயதான பெண்மணியிடமிருந்து கடும் கோபத்தோட அந்த பாட்டில் தண்ணியை புடுங்கி வீசியிருக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரசின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களிடம் வந்து புகார் கொடுக்குறாங்கன்னா, அவர்களுக்கு உடனடியாக தீர்வை ஏற்படுத்தி தரணுமே தவிர, அதை விட்டுட்டு அவர்களை திட்டி தீர்த்து அவர்களை அப்படியே அடக்கி ஒடுக்கிடலாம்னு நினச்சிங்கன்னா, அதற்கான கடும் விளைவுகளை வரும் தேர்தலை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்திருந்தா, குடிநீர் பிரச்சனையை சரி செய்து கொடுக்காத அரசு அதிகாரிகளின் மீது தான் உங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த அப்பாவி மக்களின் மீது கோபத்தை காட்டுறதெல்லாம் உண்மையிலேயே மிக 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 கேவலமான செயலாக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு காசோகா கணேசன் அவர்களை போல திமுகவை சேர்ந்த பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கூட இதே அதிகார திமிரில் தான் அப்பாவி மக்களை அணுகிறாங்க. அதிலும் பாருங்கள், இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் ஒடுக்குவேன்னு வீரவசனம் பேசி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாவது இன்றைக்கி சந்திச்சுட்டு வருது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்குது. அதிலும் இந்த திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே ஓட்டு போட்டவங்க தெளிவாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இன்றைக்கி 10 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் கூட காவல்துறையால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி யார் என்பது குறித்த புகைப்படம் பதிவான சிசிடிவி ஆதாரம் இருந்தும் கூட காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல. தேடப்படும் குற்றவாளி வட மாநிலத்தை சேர்ந்தவனு தெரிஞ்ச அடுத்த நொடியே குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிறப்பு தனிப்படையை உருவாக்கி காவல்துறை செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கி நிச்சயமாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். அதிலும் அந்த குழந்தையின் தாய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை தூங்கும்போது கூட கனவுல தன்னை யாரோ தூக்கிட்டு போகிறது மாதிரி இருக்குதுன்னு மிகுந்த அச்சத்தோடு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை சொன்னதாக அந்த தாய் சொன்ன பேட்டியை பார்க்கும்போது எந்த அளவிற்கு உளவியல் ரீதியாக அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினச்சி பார்த்தாலே எனக்கெல்லாம் கண்ணீருடன் கூடிய பயம்தான் வருதுன்னு சொல்லுவேன். அந்த பிஞ்சு குழந்தையை தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்திய அந்த வடமாநில குற்றவாளி நாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே உலகத்தில் தான் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினச்சி பார்த்தாலே எனக்கெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனை மீடியாவிற்கு வந்ததால் நம்ம எல்லாம் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மீடியாவின் வெளிச்சத்திற்கே வராமல் மறைக்கப்படுகின்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான ஏராளமான குற்றச்சாட்டுகள் தினந்தோறும் தமிழகத்தில் நடந்து கொண்டு தாங்க இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி சந்து பொந்து மூளை முடுக்கெல்லாம் மதுபான கடைகளை திறந்து வச்சு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசாங்கம் சம்பாதிக்கிறதுலையும் மேலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு முறைகேடு பண்ணுறதுலையும் அக்கறை காமிக்கின்ற ஸ்டாலின் அரசாங்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் மட்டும் மௌனம் காப்பது எதற்காக தான் நான் கேட்குறேன். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாபெரும் எழுச்சி நடைபயணத்தை வரும் 25ஆம் தேதி துவங்க இருக்கிறாரு. இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் எழுச்சி நடைபயணத்தில் பங்கு பெற்று ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான குரலாக களத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன்.